திரைப்படம், நீங்கள் தயாரித்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. எந்த அளவுக்கு உற்சாகமான வரவேற்பு ரசிகர்களுக்கு, நீங்க எந்த அளவுக்கு ஆவலா இருக்கீங்க ரசிகர்களுக்கு கொடுக்குற வரவேற்பு? உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 25 வருஷத்துக்கு அப்புறம் ஐ திங்க் 26 வருஷம் ஆயிடுச்சு. இதே ஆல்பர்ட் தியேட்டர் அப்போ இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு போனோம். அதே மாதிரி இன்னைக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது உள்ளே போய் படம் பார்க்குறதுக்கு. அன்னைக்கு ஆல்பர்ட் தியேட்டரில் பார்த்த அதே ஸ்பீடு உலகத்தில் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எனக்கு தெரியல. படையப்பா தலைவர் தான் ப்ரொடியூசரு, நான் ஜஸ்ட் கோ ப்ரொடியூசர் தான். தலைவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த கேரக்டர்களாகட்டும், வசனங்களாகட்டும், இன்னமுமே ரசிகர்களிடையே இன்னமும் அந்த புழக்கத்திலே இருக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு இந்த வரவேற்பு அப்படின்னு? நிச்சயமாக இது இப்போ எவ்வளோ பெரிய ஹிட் அந்த டைம் அந்த டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 180 பிண்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அது அப்படியே எனக்கு தெரிஞ்சு ஒரு 900 பிண்டுக்கு மேலே ரிலீஸ் ஆகுது என்டையர் வேர்ல்டு. அதுவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். புது படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஓகே. ஆனால் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இன்னைக்கு இத்தனை கோடி வரும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், ஹைப் எப்படி சார்? அது தலைவரோட ஆமாம், நிச்சயமாக. அன்றைக்கி டிக்கெட் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மி தானே. அன்றைக்கி இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆஸ்திரேலியாவில் அன்றைக்கி ரிலீஸ் ஆகலை. அன்றைக்கி ஒரு வயசு இருக்கிற பையனுக்கு இன்றைக்கி 27 வயசாக இருக்கும். அப்போ அவங்க வரைக்கும் அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே படம் பார்க்க வருவாங்கல்ல சார். 25 வருஷம் கழிச்சும் ஒரு புது படத்துக்கு இருக்கிற வரவேற்பு மாதிரியே படையப்பாக்கு எப்படி பார்க்குறீங்க? அது பிகாஸ் ஆஃப் தலைவர், அதில் என்ன டவுட்டு. ஒன் மேன் ஷோ தானே. கடைசி எப்போ அவர் சந்திச்சிங்க, என்ன பேசுனீங்க சார்? கடைசியாக 2-3 நாள் முன்னாடி கூட பார்த்தேன். அடிக்கடி பேசின்னு தான் இருக்கேன். அவர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கார். இந்த வருஷம் 75 வருஷம் ஆயிடுச்சு அவரோட வயசு. அதுவும் 50வது வருஷத்தில் அவரோட 25வது வருஷத்தில் ரிலீஸ் ஆன படம் 75வது வருஷத்தில் திருப்பி 50வது வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு கடவுளோட அனுகிரகம் அவருக்கு இருக்குது. அதான் உண்மை. அது என்னதான் இருந்தாலும் தலைவர் நிரந்தரம், அதில் நோ டவுட். அது எப்படிங்க வரும்? தலைவர்னா தலைவர் ஒரு ஆள் தான், அதில் நோ டவுட். தலைவருக்கு நான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அது என்ன உலகமே சொல்லிட்டு இருக்கு, நான் என்ன சொல்கிறது. படையப்பாவோட படம் ரீலீஸ் ஆகுது. தலைவர் எப்போவுமே மாசு, எப்போவுமே சூப்பர் ஸ்டார்னா அது தலைவர் மட்டும்தான். புது படம் இல்லை, தலைவர் படம் எப்போவுமே புது படம் தான். அதான் தலைவர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.